எங்கள் அப்பா சித்தார்த்தோட அப்பா கிட்ட டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். சித்தார்த்தோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த ஆளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நினச்ச நேரத்துலலாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கண்டபடி வேலை வாங்கிட்டு இருப்பார். இதனாலேயே எங்கள் அப்பாவுக்கு என் கூட இருக்க நேரமே கிடைக்காது. பிஸ்னஸில் கண்டினியூஸாக லாஸை ஃபேஸ் பண்ணதுனால சித்தார்த்தோட அப்பாவுக்கு கடன் தொல்லை ஜாஸ்தியாகி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டார். சித்தார்த்துக்கு அப்பாவை தவிர வேறு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சித்தார்த்தை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க அப்பாவை பிடிக்காதனாலேயே சித்தார்த்தையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரிலாக்ஸாக உட்காருப்பா, இதோ வந்துடுறேன் நான். ஓகே அங்கிள். கார்த்தி, கார்த்தி, சித்தார்த் இனிமே இங்கே தான் இருக்க போகிறான். பா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலப்பா. அடி பிச்சிருவான் உன்னை. அவன் மேலே உனக்கு என்னடா கோவம்? அதுவும் இந்த வயசுல பார், அவன் இனிமே நம்மள ஒருத்தன். இங்கே தான் இருப்பான். அவன்கிட்ட ஏதாவது வம்பு தும்பு வச்சுக்கிட்ட அப்புறம் அவ்வளோதான். புரியுதா? சித்தார்த், உன்னோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல வச்சுக்கலாம். நான் கார்த்திகிட்ட பேசிட்டேன். அங்கிள், என்னை வேறு ஏதாவது இடத்துல போய் விட முடியுமா? ஹாஸ்டல் மாதிரி இல்லை லாயர் அங்கிள் கால் பண்ணுறீங்களா? நீ எங்கேயும் போக வேணாம். இனிமே இங்கே தான் இருக்க போற. புரியுதா? இனிமே என்ன அங்கிள்னு கூப்பிட வேணாம், அப்பான்னு கூப்பிடணும். ஓகே? அவன் மேலே எங்கள் அப்பாவுக்கு இருந்த பரிதாபம் எனக்கு கொஞ்சம் கூட வரல. நைட் நல்லா தூங்குனியாப்பா? ஆ. சரியா 8 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். என்னால் அவர் பிரிவை சுத்தமாக ஏற்றுக்க முடியல. சித்தார்த்தாலையும் தான். அவர் சித்தார்த்தை இன்னொரு பையன் மாதிரி வளர்த்தார். அந்த வீடு முழுக்க அவரோட ஞாபகங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. எங்களால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல. நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டு மாறிட்டோம். இத்தனை வருஷத்தில் நான் சித்தார்த்துக்கிட்ட சரியாக கூட பேசினதில்லை. எங்கள் அப்பா கூட இருந்ததுனாலே என்னவோ அதுக்கான தேவை எனக்கு அமைஞ்சதில்லை. அப்பா போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக பேசாமல் இருந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. Miss Constanzia Corleone, daughter of Don Vito Corleone, married. Her father had invited hundreds of people to the wedding at his huge house on Long Island, just outside New York. As the guests arrived, Don Corleone. ஏய் தள்ளு. என்ன வேணும் இப்போ? ஏதாச்சும் வேணும்னா என்ன கேளு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணி என் உயிரை வாங்காத. அண்ணா கேப் போட்டிருந்தேண்ணா. ட்ராப்பாண்ணா ஒரு புக் ஸ்டால்ண்ணா, பூந்தமல்லி தாண்டி போகணும். ஹலோ அண்ணா அண்ணா. ஹலோ பூந்தமல்லிண்ணா. ஹலோ வா, நான் ட்ராப் பண்ணுறேன். எப்போ ரிட்டர்னு? சாயந்தரம். சரி, அப்போ நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, பார்த்துக்க. ஏன்? நான் பண்ணிக்கிறேன். எனக்கு போகிற வழி தான், நான் பண்ணிக்கிறேன். சரி. ஆமாம், அது புக் ஸ்டால் தானே? நீ என்ன பண்ணுறாங்க?
1986 வந்த ஆர்ட் புக் கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே கிடைக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்க்கலான்னு போனேன். நீ புக் படிப்பியா? எனக்கு ஒரு ரீடர் ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, டச் இல்லை. இப்போது திரும்பவும் படிக்கணும். யாருன்னா ரீடர் கிடைப்பாங்களான்னு பார்க்குறேன். சித்தார்த்துக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். புதுசாக ஏதாச்சும் புக் வாங்கிட்டு வந்து அதை நான் படித்து காட்டினா சித்தார்த்துக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த புக் ஃபுல்லாக படித்து முடிக்கிற வரைக்கும் சத்தமே போடாமல் லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான குணமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். சித்தார்த்துக்கு உண்மையாகவே மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனசு இருந்துச்சு. எத்தனையோ நாள் நான் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு அடிக்கடி தோணியிருக்கு சித்தார்த்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு. ஒரு நாள் ஒரு த்ரில்லர் கதை படிக்கும்போது சித்தார்த் லைட்டாக பயந்து போய் அன்னீசியாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். எனக்கு என்னென்னே புரியல. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏய் சித்தார்த், சித்தார்த், ஏய் என்னாச்சு? சித்தார்த் கொஞ்ச நாளாகவே நாங்கள் படிக்கிற கதைகளுக்கு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். தன்னோட மனசில் ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த கேரக்டர்லாம் வச்சு ப்ளே பண்ணி அதில் அவனும் இருக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிட்டான். நார்மலாக அதிகமாக புக் படிக்கிற நிறைய பேருக்கு வர ஃபீல் தான் இது. ஆனால் சித்தார்த் அதை ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். நம்ம புக் படிச்சுட்டு வேறு ஏதாச்சும் பார்க்குறோம், மைண்ட் டைவர்ட் ஆகுது. பட் சித்தார்த்துக்கு ஒரே ஒரு உலகம் தான். அவன் இல்யூஷனில் தனக்குன்னு ரொம்ப பிடிச்சி க்ரியேட் பண்ண அந்த உலகம், அதில் தான் அவன் மோஸ்ட்லி வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் சித்தார்த் அவனுக்கு தோன்ற விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அது கொஞ்ச நாளாகவே அவன் மனசில் ஸ்ட்ரைக்கான ஒரு கதை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவனோட உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. சித்தார்த்தோட கதைகளை நான் எழுத ஆரம்பித்தேன். இதெல்லாம் வெளியே தெரியணும்னு நினச்சேன். சின்ன சின்ன மீடியா கம்பெனிஸ்க்கு, பப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நான் ஃபார்வர்ட் பண்ணேன். நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீட்பேக் வாங்கிச்சு. லக்கிலி ஒரு ப்ரொடியூசர் அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண போகிற படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் தேடிட்டு இருக்கும்போது சித்தார்த்தோட ஒர்க்ஸ் அவர் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் சித்தார்த்துக்கு தனியாக போய் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை கார்த்தி, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. என்னால் கண்டிப்பாக தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இது முழுக்க முழுக்க உன் திறமை கிடைச்ச வேலை. நான் உன் கூட இல்லைனாலும் உன்னால் இது தனியாக பண்ண முடியும். வேற எதுவும் யோசிக்காது. உன்னால் முடியும், நீ பண்ணுற, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா அது ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் சித்தார்த்துக்கு சொல்லவே வேணாம். சித்தார்த் தன்னோட முழு எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணான். கதை நினச்சதை விட ரொம்ப அழகாக வந்துச்சு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு. டேய், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அவர் பேர் போட்டிருக்குடா, உன் பேர் எங்கேயுமே இல்லைடா. இல்லை கார்த்தி, டைப்பிங் எரராக இருக்கும். சார் அப்படி பண்ணுற ஆள் இல்லை, நீ செக் பண்ணி பாரு.
எப்படா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை, ரொம்ப கிளியராக இருக்கு. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. சித்தார்த் ஆ? ஆ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். நம்ம போய் நேரில் போய் பேசிக்கலாம், சரியா? நீ எதுவும் worry பண்ணிக்காத. ஆ ஆ ஆ ஓகே ஓகே. சார், நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் சார். ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு சார். என் ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கே நல்லது கிட்ட சொல்லி தெரியா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். சார், இது எனக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சார். ரொம்ப ஆசாசியாக வேலை பார்த்துருக்கேன். இதில் என் பேர் போடலன்னா என்னை சுற்றி இருக்கவங்களாம் நான் தோற்றுன்னு நினச்சிடுவாங்க சார். இதுவே இதை நான் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை மாதிரி இருக்க யாரோ ஒருத்தர் அடுத்த ஸ்டெப் வச்சு முன்னாடி வருவாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார். சார் தம்பி, உன்னை பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. அதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா. நீ புதுசுல பதட்டமாகவே இருக்க. இதான் ரொம்ப சகஜம். அவ்வளோ ஃபீல்லாம் பண்ணாத. அதாவது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? மான் இருக்குதுல, மான் கடவுள் படைப்புலேயே ரொம்ப அழகான படைப்பு. அதுக்காக அது கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் புலியை படைக்காம விட்டானா என்ன? இல்லையே. இந்த பாரு தம்பி, இங்கே பார்த்தேன்னு வச்சுக்க, ஒரு உயிருக்கு உணவு இன்னொரு உயிர். இன்னைக்கு எனக்கு உணவு நீ. அதுக்காக உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டேன். அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. உனக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன். எடுத்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண, சரியா? சமத்தா பொழைக்கிற வேலையை போ. யார்கிட்ட வேணும் காசு? ஃப்ராடு நாயே. இங்கே காசு வச்சு வாங்க முடிய நிறைய விஷயம் இருக்குது. என்னடா அவன் கைதரே காசு தரட்டுறேன், பேரு கீரன் இருக்கான். புரியாது போல இருக்கு. இது என் கதை, என் உழைப்பு. ஆஹா. இதை நான் திருட விட மாட்டேன். நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அடிங்கத்தா உருட்டு நாயே. பாத்தீங்களாண்ணா, எங்கேயா தனியா போய் விட்டாலும் திரும்ப வர தெரியாது. நாய்க்கு திமிர பத்தியா? அவன் சட்டக்காரர் பிடிக்கிற வரா லூசுப்ப. நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் நமக்கே ஒரு ஐடியா வேணாமடா. எல்லாத்துக்கும் ஆசைப்பட வேண்டியது. டேய் சொல்லுண்ணா. இங்கே வேணா, கூட்டு போய் 2 தட்டு தட்டி விட்டு சானியா ஓடிட்டோம். கண்கள் அறியாதொரு காயம், தேடல் முடிவடைகிறது. கால்கள் முறிந்ததால் நெஞ்சம் தனியாதொரு தாகம், தேகம் முருகுலைகிறதே.
சொன்னேன்லடா, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்லடா. கரையை கனவாயாகாமல் கணங்கள் எல்லாரும் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா? ஆகிடுதே. இமைகள் இனிமேல் மூடாமல் உன் விழியால் நிஜங்கள் தேடிடுதே. கரையை கனவாயாகாமல் கணங்கள் ரணங்கள் ஆகிடுதே. இமைகள் இனிமேல் மூடாமல் உன் விழியால் என் விழிகள் ஆகிடுதே. ஹலோ சார், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா சார்? நீங்கள் நேரில் வாங்க சார், சொல்கிறேன் சார். வரும்போது அந்த உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐ டாக்டர், அவரையும் கொஞ்சம் கூப்பிட்டு வர முடியுமா சார்? நான் எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன் சார், வாங்க சார். கொஞ்சம் அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். கார்த்தி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனால் இது கரெக்டான டெசிஷன் இல்லை. அண்ட் தெர் இஸ் நோ பாயிண்ட். எதுக்கு சித்தார்த்தோட கண் எடுத்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிற? சித்தார்த் விட்டு போன வாழ்க்கை நான் வாழணும் சார். கார்த்தி, எனக்கு உன்னோட ஃபீலிங் புரியுது. பட் இது ஒரு சூசைடு. இதுக்கு போயிட்டு எதுக்கு நீ இவ்வளோ கில்ட்டா? சார், சித்தார்த்துக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசைப்படுதே நான் தான். அவன் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதும் நான் தான். ஒருவேளை இதெல்லாம் பண்ணாம இருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான்ல? ஏன் சார், கண்ணு தெரியாத ஒருத்தன் இந்த உலகத்துல சாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? இப்படி அவன் ஆசைப்பட்டா இந்த சமூகம் அவனை இப்படிதான் ஏமாத்தி தற்கொலைக்கு தோண்டும்னா அதை நான் மாத்துறேன். நான் சித்தார்த்த மாதிரி வாழ போறேன். ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அவன் பேரை பதிவு வைக்க நான் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவேன். இவனை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் சார் காரணம். சித்தார்த்தோட வாழ்க்கையை ஜென்யூனா வாழணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு ஐ டாக்டரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கேஷன் எடுத்து விஷுவலி சேஞ்சாக மாறுறேன். நீ என்ன ஃபோர்ஜரின்னு நினச்சாலும் சரி, உன்னை யூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சாலும் சரி, அதை பற்றில எனக்கு கவலையே இல்லை. எனக்குள்ள இருந்த கார்த்தி என்னைக்கோ செத்துட்டான். இப்போ இருக்கிறது சித்தார்த். ஒரு கலைஞனுக்கு என்னைக்குமே சாவே இல்லை. அதே தான் சித்தார்த்துக்கும்.